கீவேர்ட்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த கீவேர்ட் ஐடென்டிஃபையர் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்ட் ஏரியான்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, இதில் இன்ட்டுங்கிறது வந்து சி ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ஒரு கீவேர்டு, ஏரியாங்கிறது வந்து ஐடென்டிஃபையர். டேட்டா டைப்ஸ் கான்செப்ட் வந்து நான் பின்னாடி கவர் பண்ணுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஐடென்டிஃபையரை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக அதோட வேல்யூ வந்து மாறவே மாறாது. அதுதான் கான்ஸ்டன்ட், அப்படியே இருக்கும். இப்போது கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, CONST கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து அது என்ன டேட்டா டைப்பு, அந்த ஐடென்டிஃபையரோட நேம் என்ன அப்படின்னு கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், CONST கான்ஸ்ட்னு கொடுத்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் சைடுன்னு ஒரு ஐடென்டிஃபையர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயரோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும், சைட் ஸ்கொயர் தான். ஏரியான்னு ஒரு ஐடென்டிஃபையர் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏரியா ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. நான் அதே பிரிண்ட்டும் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப்குள்ளே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு போட்டு ஏரியான்னு பிரிண்ட் பண்ணுறேன். மெயின் மெத்தட் வந்து நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வேல்யூ நம்ம கண்டிப்பாக ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வேல்யூஸ் எதுவும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் 0ன்னு கொடுக்கணும். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னு போட்டு நம்மளுக்கு எந்த வேல்யூமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா, சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா வந்து என்ன டைப்பில் இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. பட் மல்டிப்ளை ஆகும்போது நம்மளுக்கு டெசிமல் வேல்யூஸ் வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் %d யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சைட் ஸ்கொயர் ஏரியாவோட வேல்யூ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்னா என்ன அப்படின்னா, இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்கா, டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கா, அது என்ன ஃபார்மேட், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டா அப்படிங்கிறது வந்து %ன்னு ஒரு சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஃபார்மேட்டுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்டீஜருக்கு வந்து %i ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம %i கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து டெசிமல் வேல்யூஸ் எதுவும் வராது ஏரியாவுக்கு. ஸோ %iன்னு நம்ம கொடுத்தோனாலே வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். அவுட்புட் வந்துருச்சா 100ன்னு. இப்போ நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுவே நம்மளுக்கு வந்து டெசிமல் வேல்யூஸும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல %dன்னு கொடுக்கணும். %dன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதே அவுட்புட் தான் வரும். %iங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதுக்கு அப்படின்னா இன்டீஜருக்கு. அந்த இன்டீஜரே வந்து டெசிமல் இன்டீஜராகவும் இருக்கலாம். அப்படின்னா டெசிமல் இன்டீஜருக்கு %dன்னு கொடுப்போம். இதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். கான்ஸ்டன்ட்ஸில் 2 டைப் இருக்குது, நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட். நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் உள்ளுக்குள்ளே 2 டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஒன்று, ரியல் கான்ஸ்டன்ட் ஒன்று. இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இப்போ டெசிமல் இன்டீஜர்ஸ், ஆக்டல் இன்டீஜர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர்ஸ், இது எல்லாமே இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் வரும். இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னால என்ன அப்படின்னா, டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிறது, இல்லை டிஜிட்ஸ் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கிற சீக்வன்ஸுக்கு பேர் தான் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். அதில் 3 டைப் தான், டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் தரேன். இப்போ 15ம் ஒரு இன்டீஜர் தான், இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். -265 கொடுத்தோன்னா அதுவும் ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். 0வும் ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். 99818 இதுவும் ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். +25 கொடுக்குறோன்னா இதுவும் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். 0x6 இதுவும் ஒரு இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தான். ஏன் அப்படின்னா டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் 3மே வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் வரும். ரியல் கான்ஸ்டன்ட்டில் எது எக்ஸாம்பிள் வரும் அப்படின்னா, ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைக் 99.30 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸ். நம்பர்ஸில் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னாலும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் இது எல்லாமே ரியல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டைப்பில் வரும். நம்பர் கான்ஸ்டன்ட்டில் இந்த 2 தான். அடுத்தது கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் டைரெக்டாக தரேன். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டுக்கு நான் 3 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். x 5 செமிகாலன். ஒரு கேரக்டரை வந்து நம்ம சிங்கிள் கோட்டுக்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இந்த சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் வந்துட்டு நம்ம நம்பர்ஸும் தரலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் தரலாம், ஆல்ஃபபெட்ஸும் தரலாம். இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோனாலே அது வந்து ஸ்ட்ரிங் மாதிரி ஆகிடும். நம்ம நார்மலாக 8 கொடுக்கறதுக்கும் சிங்கிள் கோட்டுக்குள்ளே 8 கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் ஃபஸ்ட்டு டைப் வந்து சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் ஃபஸ்ட்டு டைப் வந்து சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட். அடுத்தது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்னாலே நம்ம டபுள் கோட்ஸில் கொடுப்போம். டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் டைப்பில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். இதே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நான் 2020 கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் தான். இன்னொரு டைப் என்ன அப்படின்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இதில் தான் வந்து நம்ம நியூ லைன் கொடுக்குறோம் அப்படின்னா /n கொடுப்போம். டேப் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு /t கொடுப்போம். இது எல்லாமே வந்து பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இப்போ பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட்லேயே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, வெர்டிக்கல் டேபுக்கு /v கொடுப்போம், ஹரிசாண்டல் டேபுக்கு /t கொடுப்போம், நியூ லைனுக்கு /n கொடுப்போம். இந்த மாதிரி நிறையா பேக்ஸ்லாஷ் கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே வந்து ப்ரைமரி கான்ஸ்டன்ட்டுங்கிற டைப்பில் வரும். செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அரேஸு, பாயிண்டர்ஸு, ஸ்ட்ரக்சர், யூனியன், ஈனம் இதெல்லாமே செகண்டரி கான்ஸ்டன்ட். ப்ரோக்ராமில் பேசிக்காக இருக்கிறது ப்ரைமரி கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டு, கேரக்டர் கான்ஸ்டன்ட்டு இது எல்லாமே வந்து ப்ரைமரி கான்ஸ்டன்ட்டில் வரும். அரே, யூனியன், ஸ்ட்ரக்சர், பாயிண்டர், ஈனம் இதெல்லாமே வந்து செகண்டரி கான்ஸ்டன்ட். செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ப்ரோக்ராம் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போகலாம். கான்ஸ்டன்ட்ஸ் இவ்வளோ தான். வேரியபிள் இருக்கிற டேட்டா வந்து என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா டைப்பு. சி ப்ரோக்ராமிங்கில் டேட்டா டைப்ஸ் வந்து 3 டைப் இருக்குது. ப்ரைமரி, டிரைவ்டு, யூசர் டிஃபைன்டுன்னு 3 டைப் இருக்குது. ப்ரைமரி டேட்டா டைப்பில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வாய்டு, இன்ட்டு, கேர், டபுள் ஃப்ளோட் இதெல்லாம் ப்ரைமரி டேட்டா டைப்பு. டிரைவ்டில் அரே, ரெஃபரன்சஸ், பாயிண்டர்ஸ் எல்லாம் வரும். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் ஸ்ட்ரக்சர், எனுமரேஷன், யூனியன் இந்த 3 யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வரும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ஏரியான்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட்டுக்கு டிக்ளேர் பண்ண அதே வேல்யூவில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். டேட்டா டைப்பும் வேரியபிளும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஏரியான்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வேரியபிளை அசைன் பண்ணணும். அசைன்மெண்ட் இல்லை வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கறது தான் அது. 200.20 இன்டீஜர்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் வேல்யூ வந்து நான் ஃப்ளோட்டில் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரோக்ராமில் அந்த ஏரியாவோட ஃபஸ்ட்டு வேல்யூஸ், அந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸை மட்டும் அது இன்டீஜராக சேவ் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம இன்டீஜருங்கிற டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்டீஜர் ஃபார்மேட்டில் எனக்கு வேல்யூ வேணும் அவுட்புட். ஸோ நான் என்ன ஃபார்மேட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன், இன்டீஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அப்போ இன்டீஜருங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு வேல்யூ வேணும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்டீஜருங்கிற ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் வேணும். ஸோ %i ஃபார்மேட் நான் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டேன். வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளோட் வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் பாருங்கள், 200ன்னு வந்திருக்கா. 200 மட்டும் எடுத்துக்கும். 0.20 வந்து சேவ் ஆகாது. ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது இன்டீஜர் டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கேன். இதுவே சேம் வேல்யூவை நான் ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட் ஏரியான்னு கொடுக்குறேன். பட் எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் வேணும்னு %i கொடுக்குறேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரேண்டமாக தான் அது ஜென்ரேட் ஆகும். ஏன்னா நான் ஃப்ளோட் ஃபார்மேட்டில் தான் வேல்யூ கொடுத்துருக்கேன். பட் இன்டீஜர் டைப்பில் நான் அதையே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளோட்டுக்கு உண்டான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f அது கொடுக்கணும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %f யூஸ் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து 200.2 வந்துருச்சா. இதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இன் வேரியபிள்ஸ். எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இன்டீஜர் ஏக்கு நான் 4000 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃப்ளோட்டுக்கு 5.8 கொடுத்துருக்கேன். கேரக்டருக்கு சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். லாங் இன்டீஜருக்கு 41675 கொடுத்துருக்கேன். இது லாங் பாசிட்டிவ் இன்டீஜர். லாங் நெகட்டிவ் இன்டீஜருக்கு -23,658ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்த இன்டீஜரில் நெகட்டிவ் இன்டீஜருக்கு -185, ஷார்ட் இன்டீஜருக்கு 140யும் ஷார்ட் நெகட்டிவ் இன்டீஜருக்கு -130யும் கொடுத்துருக்கேன்.
டபுளுக்கு 4.1235 கொடுத்துருக்கேன், ஃப்ளோட்டுக்கும் அதே வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃப்ளோட் பாசிட்டிவ்லேயும் அதே வேல்யூ தரேன், 4.1235. இப்போ ஃப்ளோட் பியில் பாசிட்டிவ் ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்கேன், ஃப்ளோட் ஜெட்டில் அதே வேல்யூவை நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். டபுள் கியூங்கிற வேரியபிளில் வந்து நான் 4.1235 கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் பிக்கும் டபுள் கியூக்கும் ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், 4.1235. அதே மாதிரி ஷார்ட் இன்டீஜர் 140, இன்ட் ஏக்கும் நான் அதே 140 தரேன். சேம் அதே வேல்யூ தான். பட் ஏன் வேறு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி டிஃப்ரென்ஸ் தான். ஒரே வேல்யூ வந்து நம்ம ஷார்ட் இன்டீஜர்லேயும் கொடுத்துக்கலாம், இன்டீஜர்லேயும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டபுள்லேயும் ஃப்ளோட்லேயும் ஒரே மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். பட் ஏன் டேட்டா டைப் வேறு நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா ஸ்டோரேஜ் தான். மெமரி ஸ்டோரேஜ் சைஸ்க்காக தான் நம்ம வந்து டேட்டா டைப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் மெமரி சைஸ் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப் வந்து சூஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டோரேஜ் சைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப்னு போட்டு டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா அதுவே என்ன எவ்வளோ சைஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன், printf ஸ்டோரேஜ் சைஸ் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே இன்ட்டுன்னு கொடுக்குறேன். ஒவ்வொரு டேட்டா டைப்போட சைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப்னு கொடுத்து டேட்டா டைப்போட நேம் கொடுத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைஸ் என்னங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ இன்ட்டுங்கும் போது நம்ம என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும்? இப்போ நான் இதை ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வராது. அது என்ன ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் வேணும்னு நான் டிஸ்பிளே பண்ணணுமா, அதுக்கு தானே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்குது. ஸோ %d ஸ்டோரேஜ் சைஸ் 4 இன்டீஜரோட ஸ்டோரேஜ் சைஸ் வந்து 4. ஃப்ளோட் தரேன், ஃப்ளோட்டோட ஸ்டோரேஜ் சைஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் சைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸ்டோரேஜ் சைஸ் வந்து நம்பரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே நியூமரிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எல்லாத்துக்குமே வந்து %d தான் கொடுக்கணும். இன்டீஜர் வேல்யூவாக தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். நம்ம என்ன வேல்யூவாக வாங்க போகிறோம், இன்டீஜர் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோமா, டெசிமல் ஃபார்மேட்டில் அவுட்புட் பார்க்க போகிறோமா, ஃப்ளோட் ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறது தான் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ நான் இன்டீஜர் ஃபார்மேட்டில் தான் அவுட்புட் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் சைஸ் வந்து பிட்ஸில் தான் இருக்கும். எவ்வளோ பிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்பர் ஃபார்மேட்டில் தான் பார்ப்போம். ஸோ %dன்னு நம்ம கொடுத்தோனாலே போதும். கேரக்டர் டேட்டா டைப்போட ஸ்டோரேஜ் சைஸ் என்ன? கேரக்டரோட ஸ்டோரேஜ் சைஸ் வந்து 1 ஒரு பிட்டு தான் எடுத்துக்கும் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஃப்ளோட் வந்து 4 எடுக்கும்னு பார்த்தோமா, ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் நம்ம ஒரே வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ஃப்ளோட்டுக்கு எவ்வளோ சைஸ் எடுத்துக்குது, டபுளுக்கு எவ்வளோ சைஸ் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். டபுளுக்கு 8 எடுத்துக்குது, 8 பிட்டு தேவைப்படுது டபுளோட வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. பட் ஃப்ளோட்டோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு 4 பிட்ஸ் போதும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ மெமரி தேவைப்படுதோ, எவ்வளோ பிட்டு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுங்க. ஸோ ஒரு எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னா மெமரியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். தேவையான மெமரியை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ மெமரி தேவைப்படுதோ, என்ன டைப் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ண போகிறீங்களோ, வேரியபிளுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி அலோகேட் பண்ணணும். அதிகமாக தேவையில்லாத மெமரி நம்ம அலோகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டேட்டா டைப்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிளுக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெமரி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகும்.